ஸோ டாடா மோட்டார்ஸ் 40% டவுன் ஆயிருக்குங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், வெரி ஷாக்கிங்கான நியூஸ். இப்போ ரீசெண்டாக பை பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 40% இந்த ஜூன் குவார்டர்ல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா 40% டவுன் ஆயிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் மட்டும்தான் டவுன் ஆயிருக்கா, இல்லை ஆட்டோமொபைல் செக்டார்ஸ்லயே டவுன் ஆயிருக்கா? அதே மாதிரி அதனுடைய காம்படேட்டர் கம்பெனிஸ், ஸோ மற்ற கம்பெனிஸ்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த செக்டாரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் அலசி ஆராய்ஞ்சிடலாம். எதனால் டாடா மோட்டார்ஸ் டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு சின்ன ரீகேப் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஸோ இது முழுக்க ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையவே கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனல் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம இதை பற்றி அலாச போகிறோம். மற்றபடி இதில் வந்து எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. ஸோ நான் எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ண கிடையாது. ஓகேங்க, வீடியோவில் போயிடலாம். ஹாய். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ட்ரேடர் சாட்டில் நம்ம வந்து இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அதிகமாக இப்போ இன்னைக்கு பேச போகிறோங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் என்ன நடந்திருக்கு, என்னதான் ஆச்சு, எதனால் இந்த கவலைக்கிடத்துக்கு போச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் செக்டார்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கப்புறம் அதனுடைய இதர கம்பெனிஸ், மற்ற கம்பெனிஸ் எல்லாமே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா, ஸோ இல்லை டாடா மோட்டரில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு கடைசியாக டாடா மோட்டரில் என்னென்ன மேஜர் ப்ராப்ளம்ங்கிறதையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இந்த ஜூன் குவார்டர்ல இருந்து இப்போ வரைக்கும் 19% டவுன் ஆயிருக்குங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 10% கரெக்டாக இருக்கு. அதில் இந்த ஆட்டோமொபைல் செக்மெண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 19% டவுன் ஆயிருக்கு. ஓகே, ரைட். ஆனால் பிஇல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபையில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அது ஆஸ் யூஸ்வல் வருஷத்தில் என்ன பிபை 22% இருக்கோ அதுதான் கொடுத்துருக்கு. ஸோ அதுலலாம் நோ டவுட்டுங்க. ஸோ அது ஆன் ரெக்கார்ட் கரெக்டாக தான் இருக்கு. 19% டவுன் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய காம்படேட்டர் கம்பெனியில் யார் யார் இருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ டாடா மோட்டாரோட காம்படேட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது மகேந்திரா. ஸோ மகேந்திரா M&M வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் பிளேயர். ஸோ அவங்க இருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க. அது கூட மாருதி சுசுகி இருக்காங்க, பஜாஜ் ஆட்டோ இருக்காங்க, அசோக் லேலண்ட் இருக்காங்க, ஈச்சர் மோட்டார் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய டாப் பிளேயர்ஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட்ஸ்குள்ள வராங்க. ஸோ இவங்க எல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன்னா அப்படியே பார்த்துடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மகேந்திரா இப்போதான் ரீசெண்டா இவி வெஹிக்கிள் கூட லான்ச் பண்ணாங்க. டாட்டாக்கு அடுத்த போட்டியா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டாடா வந்து இவில பயங்கரமா கலக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இவில நானும் இருக்கேன்டா அப்படின்ட்டு ஸோ மகேந்திரா இவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச்சிங் வீடியோ கூட வெரி ஃபேமஸியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. காரும் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மகேந்திராக்கு ஏதாவது டிராப் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரி டிராப் ஆன பர்சன்டேஜ் கூட அதில் டிராப் ஆகலைங்க. மகேந்திரா நான் தனி ரூட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு என் வழி தனி வழி அப்படின்னு அவங்க டீசெண்டா போயிட்டு இருக்காங்க. அதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம பஜாஜ் வந்து மோர்வலஸ் நியர்பை டாடா 30% டவுன் ஆயிருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து 19%, பட் பஜாஜ் ஆட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30% டவுன் ஆயிருக்கு, ஃபால் ஆயிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து ஈச்சர் மோட்டார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுல எந்த விதமான சேஞ்சஸும் நடக்கல. இண்டஸ்ட்ரி டிராப் கூட இதுல வந்து ஃபால் ஆக கிடையாது. அது ஆஸ் யூஸ்வல் அதோடைய ரூட் ட்ராக்கர்ல அது போய்கிட்டே இருக்குங்க. ஸோ மற்ற 2-3 கம்பெனிஸ் பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாருதி சுசுகி, அசோக் லேலாண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே 19% வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன டவுன் இருக்கோ, என்ன டவுன்ஃபால் இருக்கோ அது அப்படியே வந்து இந்த கம்பெனிஸ்ல எல்லாத்துலேயுமே டவுன்ஃபால் இருந்திருக்குங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஸ்லைடில் ஒன் பை ஒன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்க, ஓவராலா இண்டஸ்ட்ரியில ஒரு 19% டவுன்ல இருக்கு. அதே மாதிரி மற்ற கம்பெனிஸ்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ எதனால இந்த டாடா மோட்டார்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ டிராப், என்ன ரீசன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து டாடா மோட்டார்ஸ் என்னென்ன செக்மெண்ட்ஸ்லாம் வந்து மேஜராக வந்து அவங்க ப்ராஃபிட்டு, லாஸு, க்ரோத்து இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு அதில் ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேஜர் செக்மெண்ட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவர் அண்ட் ஜாக்வார். ஸோ அது வந்து
இந்த லக்ஸுரி கார்ஸ் எல்லாமே அந்த செக்மெண்ட்ஸில் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கமர்ஷியல் வெஹிக்கிளில் டாப் பிளேயர். கமர்ஷியல் வெஹிக்கிள் இவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. அது கூடவே வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து இவங்க ஹெவியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி தாங்க. இந்த 3 கேட்டகரியில தான் இவங்களுக்கு ஆர்டர் வருது. இந்த 3 கேட்டகரியில இருந்தால் இவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. ஸோ இப்போ இந்த 3 கேட்டகரியில என்ன பிரச்சனை, என்னதான் நடந்திருக்கு, ஸோ ஒரு வருஷத்தோட டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கலாங்க. இப்போ 3 குவார்ட்டர்ல எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. கிட்டத்தட்ட 9,700 கோடி வரைக்கும் இவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ 9,700 கோடிங்கிறது வந்து ஹியூஜ் நம்பர். அதுல நோ டவுட்டு மார்க்கெட்ல வந்து டாடா மோட்டார் ஸ்டாக்ஸ் வேற லெவலில் பிச்சுக்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த குவார்ட்டர், இந்த ஜூன் குவார்ட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே ட்ராப், கிட்டத்தட்ட 50% ட்ராப்னு கூட சொல்லலாம். ஏன்னா 5,000 கோடி தான் அவங்க வந்து க்ரோத்தே காமிச்சிருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து பாதி எஃப்ஐஐஸ் அண்டு டிஐஐஸ் இவங்க 2 பேருமே வந்து செல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி நம்ம அதனுடைய ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மார்ச்ல இருந்த ஹோல்டிங் பேட்டர்ன்ஸு ஜூன்ல நல்லாவே ட்ராப் ஆயிருக்கு. ஒன்லி ரீசன் சேல்ஸ் க்ரோத் இல்லை, சேல் இல்லை. கிட்டத்தட்ட 50% சேல் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ 5,000 கோடி தான் வந்து அவங்க ப்ராஃபிட்டே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி லெஸ் நம்பர். ஏன்னா 9,700 கோடி எங்கே இருக்குது, 5,000 கோடி எங்கே இருக்குது, உங்களுக்கே அதில் தெரியும் பார்த்தாலே. ஸோ அதை வந்து அதுக்கு அடுத்த குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டரில் ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் காமிச்ச லெவலுக்கு கொண்டு வரல, பட் மேட்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 8,700 crores பக்கம் சேல்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களோட பர்சன்டேஜும் ஏற்றிட்டாங்க. ஸோ புட்டுகெதர் பார்க்கும்போது அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத்து இந்த மிட் குவார்ட்டரில் நல்லாவே ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதில் எந்தெந்த செக்மெண்ட்ஸ்ல இவங்க வந்து ட்ராப் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜேஎல்ஆர் அண்டு லேண்ட்ரோவர் செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 5% ட்ராப் ஆகிருக்கு இந்த ஜூன் குவார்ட்டரில். கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஹியூஜ் ட்ராப்பு, கிட்டத்தட்ட 12% ட்ராப் ஆகிருக்காங்க. ஸோ இந்த 12% ட்ராப் தாங்க ஹியூஜ். ஆக்சுவலாக இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லையும் இவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் போய்கிட்டு இருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இல்லை. ஸோ அந்த டைமில் அதுக்கான பட்ஜெட்ஸ் எல்லாம் எங்கேயும் ஒதுக்கலை. அதே மாதிரி வந்து பெருசாக எந்த விதமான பையிங்கும் நடக்கலை. ஸோ அதனால் கமர்ஷியல் வெஹிக்கிள் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதே தான் வந்து பஜாஜ்லேயும் நடந்திருக்கு. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் ஹியூஜாக ட்ராப் ஆகிருக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன். அதே தொடர்ந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 9% ட்ராப். ஸோ 9% அந்த குவார்ட்டரில் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மேஜர் ரீசன் டாடா மோட்டார்ஸ் இறங்கிறதுக்கான ரீசன். ஸோ மற்றபடி இதில் வேற ஏதாவது இது இருக்கா, அதை வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை ஓவர் கம் பண்ணி அடுத்த குவார்ட்டர்லேயே வந்து நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் இனி எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்க, ஸோ இனி எப்படி வந்து இதை வந்து வே ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட்ல 40% பல்காக ட்ராப் ஆகிருக்கு, அதில் நோ டவுட்டு. ஓவராலாக நான் கலெக்டிவாக எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா அவங்களுடைய 3 மேஜர் செக்மெண்ட்டுமே ஜூன் மாதத்தில் சேல்ஸு ட்ராப் ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அந்த சேல்ஸ் ட்ராப் ஆனதை பேஸ் பண்ணி இந்த எஃப்ஐடிஏ எல்லாமே அந்த ஸ்டாக்ஸை செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டான விளக்கம். டாடா மோட்டார்ஸ் 40% இறங்குறதுக்கான விளக்கம். ஸோ கரெக்டாக நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு, ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டாக்ஸை பற்றின ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்னும் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2025 இனி அதிகமாக ட்ரேடர் சேட்டில் நம்ம கண்டிப்பாக சேட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது நிறை குறை எது இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. அப்போ தான் நானும் அது அடுத்த வீடியோஸில் இன்னும் பெட்டராக நான் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். இல்லை இன்னும் ஏதாவது ஆட் பண்ணலாம், இல்லை இன்னும் ஏதாவது இது வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த சஜஷனாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ல எனக்கு ஆட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட்டு
அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக்ஸில் மீட் பண்ணலாம்.